1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 5வது வசனம். ஜீவனுள்ள கற்களைப் போல ஆவிக்கேற்ற மாளிகையாகவும் இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனுக்கு பிரியமான ஆவிக்கேற்ற பலிகளை செலுத்தும்படிக்கு பரிசுத்த ஆசாரிய கூட்டமாகவும் கட்டப்பட்டு வருகிறீர்கள். இந்த 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 5வது வசனம் 4வது வசனத்தோட தொடர்பு இருக்கிறது. என்ன? இயேசு கிறிஸ்து ஜீவனுள்ள கல், அவர்தான் பிரதானமான மூலைக்கல். ஒரு கட்டடத்திற்கு மூலைக்கல் என்பது ரொம்ப முக்கியம். மற்ற கல்லை விட மூலைக்கல் அதை தேர்வு செய்து எடுக்க வேண்டும். நீங்கள் சும்மா எந்த கல்லையாவது ஒரு கல்லை வைக்க முடியாது. அப்போ இதெல்லாம் கட்டும்போது இந்த மூலைக்கல் இருக்குது பாருங்கள், அதை நான் கவனிச்சிருக்கிறேன். மூலையில் வைக்கிறது சும்மா எல்லா கல்லையும் வைக்க முடியாது, அது கீழே வைக்கணும். அது 2 பக்கத்தையும் இழுத்து பிடிக்கும். அப்போ அதை தேர்வு செய்வாங்க, எந்த கல்லை வைக்கலாம் அப்படின்னு. சரியான ஒரு கல்லை வைப்பாங்க. இப்போ தான் நம்ம கட்டடக்கலைக்கு பலவிதமான கற்களை நம்ம தயார் செய்கிறோம். செங்கலை வச்சு கட்டுறோம், ஹாலோ பிளாக் வச்சு கட்டுறோம், பலவிதமான பிளாக்ஸ் நம்ம கட்டுறோம். இன்டர்லாக் சிஸ்டத்தை வச்சு கட்டுறோம், பலதையும் வச்சு கட்டுறோம். இப்படி கட்டும்போது ரொம்ப முக்கியம் அந்த மூலையில் வைக்கிறது. அந்த மூலையில் வைக்கிறதுக்கு ஒன்று அவங்க தயாரிச்சிருப்பாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா அதை கொடுப்பாங்க, அதை நீங்கள் வாங்கி வைக்கணும். இயேசு கிறிஸ்து அவர் புதிய சமூகத்தை கட்டி எழுப்ப வந்தவர். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் கட்டுகிறவர். அவர் அந்த அழகான மாளிகையினுடைய அஸ்திபாரமாக இருக்கிறார். அவர்தான் அதற்கு கார்னர் ஸ்டோன், மூலைக்கல்லாக இருக்கிறார். ஆனால் இந்த மூலைக்கல்லை இந்த கல் ஆகாதுன்னு சொல்லி மனுஷர்கள் அவரை புறக்கணிச்சிட்டாங்க. அங்கே தான் இருக்குது, மனுஷரால் தள்ளப்பட்டதாயினும். தள்ளிட்டாங்களே. வந்தார், அவரை சிலுவையில் அறைந்து கொலை செய்தார்கள். வேண்டான்னு நிராகரிச்சிட்டாங்க. இவர் மேசியா கிடையாதுன்ட்டாங்க, இவர் ராஜா இல்லைன்னு சொல்லி நிராகரிச்சிட்டாங்க. ஆனால் அவர் தான் ராஜா. மனுஷரால் தள்ளப்பட்டதாயினும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டதும் விலையேறப்பட்டதுமாயிருக்கிற ஜீவனுள்ள கல்லாகிய அவரிடத்தில் சேர்ந்தவர்களாகிய நீங்கள். அவர்தான் மூலைக்கல், அவர்தான் விசேஷித்தவர், அவர்தான் விலையேறப்பெற்றவர், அவர்தான் தேவனால் தேர்வு செய்யப்பட்டவர். இவர் ஜீவனுள்ள கல், ஜீவனுள்ள கல், உயிர்ப்பிக்கிறவர். என்ன எழுதியிருப்பாருங்க? 1 கொரிந்தியர் 15வது அதிகாரத்தில் 1 கொரிந்தியர் 15வது அதிகாரத்தில் 45வது வசனம். அந்தபடியே முந்தின மனுஷனாகிய ஆதாம் ஜீவாத்துமாவானான் என்று எழுதியிருக்கிறது. உண்மைதானா? முத மனிதனை ஆண்டவர் உருவாக்கி அவனுக்கு ஆதாம் என்று பெயரிட்டார் அல்லவா? அந்த ஆதாமுக்கு அவர் ஜீவ சுவாசத்தை அவன் நாசியிலே ஊதினார், அவன் ஜீவாத்துமாவானான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. நான் இப்படி கற்பனை பண்ணுறேன், ஒருவேளை ஆண்டவர் அவனுடைய நாசியில் ஜீவ சுவாசத்தை ஊதலைன்னு வச்சுக்கிடுங்க, கையினால் செஞ்சிட்டார். அந்த ஜீவ சுவாசத்தை மட்டும் ஊதலைன்னு வச்சுக்கிடுங்க. ஆதாமுக்கு உயிர் இருந்திருக்குமா? ஆதாமுக்கு உயிர் இருந்திருக்குமா? ஆதாமுக்கு திட்டமாக உயிர் இருந்திருக்கும். ஏன்னா ஆடு மாடுகளெல்லாம் ஊதாமலே சுவாசிக்குது, எல்லா ஜீவன்களும் ஊதாமலே சுவாசிக்குதே. ஆதாமும் அவர்களைப் போல கையினால் செய்யப்பட்ட ஒரு மிருகமாக இருந்திருப்பான். மனித மிருகம் என்று சொல்லலாமா? அவ்வளவுதான். ஆனால் அவர் ஜீவ சுவாசத்தை ஊதினதினால் அவனுக்குள் தெய்வ சிந்தை அவனுக்குள் வந்தது, பேசுகிற ஆற்றல் அவனுக்குள்ளே வந்தது, சிந்திக்கின்ற ஆற்றல் வந்தது, தேவனோடு தொடர்பு கொள்ளக்கூடிய, உறவு கொள்ளக்கூடிய ஒரு இதயம், மனது அவனுக்கு கிடைத்தது, மனசாட்சி ஒன்று கிடைத்தது, சுதந்திரம் அவனுக்கு அளிக்கப்பட்டது. அவன் விரும்பி தேவனுக்கு கீழ்ப்படிய அவனுக்கு தேர்வு செய்யும் சக்தி அவனுக்கு கொடுக்கப்பட்டது. இதெல்லாம் சேர்த்து தான் தெய்வ சாயல் என்று சொல்லுகிறோம். அவனுக்குள்ளேயும் வெளியேயும் அவன் தேவனுடைய சாயலில் இருந்தான், உள்ளேயும் அவனுக்குள்ளே தெய்வீக சுபாவம் இருந்தது. இதுதான் அவன் ஜீவ ஆத்துமாவானான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. நீங்கள் சும்மா அந்த மூச்சு காத்துன்னு நினச்சிடக்கூடாது.
ஆடு மாடுகளும் ஏன்னு இழுத்து சூன்னு வெளியே விடுது. அதை போய் நீங்கள் நினச்சிடக்கூடாது. மிருக உலகத்தை விட மனிதன் விசேஷித்தவன். அவனுக்கு 6வது ஒரு அறிவு கிடைச்சது பாருங்க. அதுதாங்க மனசாட்சி. அதுதான் நல்லதையும் கெட்டதையும் பகுத்து அறிந்து அவருக்கு இது பிடிக்கும், இது பிடிக்காது, ஆக அவருக்கு பிடித்ததை மட்டும் நான் செய்வேன் என்று தேர்வு செய்து அவன் விரும்பி கீழ்ப்படியக்கூடிய ஒரு பக்குவம் அவனுக்கு ஆண்டவர் வைத்தார். ஆக அவன் ஜீவாத்மாவானான். அடுத்த வார்த்தை என்ன எழுதியிருக்கு பாருங்க. அந்தபடியே முந்தின மனுஷனாகிய ஆதாம் ஜீவாத்மாவானான். அதாவது தேவனால் அவன் ஜீவாத்மாவாக்கப்பட்டவன். பிந்தின ஆதாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. பிந்தின ஆதாம் உயிர்ப்பிக்கிற ஆவியானவர். அவர் எப்படிப்பட்டவர்? உயிர்ப்பிக்கிற ஆவியானவர். அப்படின்னா என்ன? இவர் என்ன செய்கிறார் தெரியுமா? ஏற்கனவே ஜீவாத்மாவான மனிதன் தேவசாயலை இழந்து பாவத்துக்குள்ள செத்து போயிட்டான். இவன் பெற்ற தேவசாயலை இழந்து போனான். சுருங்கி போனது அவனுக்குள்ள, அது கசங்கி போனது. தேவனோடு உள்ள உறவு வெட்டப்பட்டது. தேவனுக்கும் அவனுக்கும் இடையில இடைவெளியை ஏற்பட்ட விட்டது. பாவம் அவனையும் அவனுடைய ஆண்டவரையும் பிரித்து விட்டது. இப்படி ரட்சிக்கக்கூடாதபடி அவருடைய கை குறுகலை, கேட்கக்கூடாதபடி அவர் காதுகள் மந்தமாகலை. நம்முடைய பாவமே நம்முடைய தேவனையும் நம்மையும் விட்டு பிரிக்கிறது. நம்முடைய அக்கிரமமே தேவனுக்கும் நமக்கும் இடையில இடைவெளியை ஏற்படுத்துகிறது. ஆக என்ன செய்தோம்? நாம பாவத்துக்கு நாம் அடிமையானோம். பேயினுடைய கையில நம்மை வித்துட்டோம். ஆக பாவத்துக்குள்ள இருந்து மீள முடியாம செத்து கிடந்தோம். நம்மை நாமே காப்பாற்ற முடியவில்லை. அக்கிரமங்களிலும் பாவங்களிலும் மரித்தவர்களாயிருந்த உங்களை, செத்தவர்களை அவர் ஊதி உயிர்ப்பித்தார். இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்த பிறகு தம்முடைய சீஷர்களை மேல ஊதி பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று சொன்னார். அவர் ஊதினார், அவர்கள் உயிர்ப்பிக்கப்பட்டார்கள். உலர்ந்த எலும்பு ஊதி உயிர்ப்பிக்கப்பட்டது போல நாம் நம்முடைய அக்கிரமங்களிலும் பாவங்களிலும் மரித்து கிடந்த நம்மை அவர் உயிர்ப்பிக்கிறார். 2வது ஆதாம் உயிர்ப்பிக்கிற ஆவியானவர். நாம் தேவனுடைய ஜீவனுக்கு அந்நியர்களாய் கிடந்தோம். மனதிலே அவருக்கு சத்துருக்களாய் கிடந்தோம். ஆழமான குழியிலும் உளையான சேற்றிலும் சிக்கி கிடந்தோம். ஒரு கண்கள் கூட நம்ம மேல பரிதபிக்கப்பட முடியாதபடி அவ்வளவு கேவலமாக கிடந்தோம். யாரும் நம்ம மேல பரிதாபப்படலை. ஆனால் ஒருவர் வந்தார். அவர் அந்த இடத்துல குனிந்தார். அந்த சாக்கடையில் கிடந்த எண்ணெய் அதோடு தூக்கினார். என் நாற்றமெல்லாம் கழுவினார். எனக்கு புதிய ஆடைகளை கொடுத்தார். என்னை மார்போடு அணைத்து கொண்டார். அவர் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. காணாமற் போன அந்த ஆடு கண்டுபிடிக்கும் வரைக்கும் தேடி, அது கிடைச்ச உடனே அது தூக்கி தோள் மேலே போட்டு ஆடி பாடி குதிச்சு துள்ளி எல்லார்கிட்டையும் சொல்லி என்னோடு கூட சந்தோஷப்படுங்கள், மரித்து போனதை நான் திரும்ப பெற்றுட்டேன், காணாமற் போனதை இழந்து போனதை தேடி கண்டுபிடிச்சேன், சந்தோஷப்படுங்கள் என்று சொல்லுகிறார். எவ்வளோ பெரிய சந்தோஷம்! சபைக்குள்ள இந்த அற்புதம் தாங்க முக்கியம். சப்பானி நடக்கிறது இல்லை, பிறவிக்குருட பார்வை அடைஞ்சாங்கிறது இல்லை, கேன்சர் கட்டி சோமானதுங்கிறது இல்லை. அற்புதம் நடக்குதா சபையில்? இதெல்லாம் அற்புதம் நடக்காட்டி பரவாயில்லைங்க. மனம் திரும்புகிற ஒரு பாவியின் நிமித்தம் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும். இதைவிட பெரிய அற்புதம் இல்லவே இல்லை. அதைவிட ஒரு பெரிய அற்புதம் இல்லவே இல்லை. யோவான் ஸ்நானகன் இந்த உலகத்தில் இருந்தாரு. ஒரு அற்புதத்தை கூட அவன் செய்யவில்லை என்று இயேசுவே தம்முடைய வாயினால் சொன்னார். எத்தனை பேர் யோவான் ஸ்நான்கிட்ட வந்தாங்க? கூனி குறுகி நொண்டியா எல்லாரும் தான் வந்தாங்க. பல வியாதிகளோட வந்தாங்க. ஒருத்தரையும் அவர் சுகமாக்கலை, ஒரு அற்புதமும் நடக்கலை. ஆனால் அவன் எரிந்து பிரகாசிக்கிற விளக்காயிருந்தான். அவன் எரிந்து பிரகாசிக்கிற விளக்காயிருந்தான். அவன் இருதயங்களை, பிதாக்களுடைய இருதயத்தை பிள்ளைகளிடத்திலும் பிள்ளைகளுடைய இருதயத்தை பிதாக்களிடத்திலும் மாற்றி வச்சாங்க.
ஜனங்கள் புலம்பலோடும் அழுகையோடும் கேட்டார்கள், நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? மனம் திரும்புதலுக்கு என்ன செய்ய வேண்டும்? மனம் திரும்புறதுக்கு நாங்கள் என்னங்க செய்யணும்? பொல்லாத வழிகளை விட்டு திரும்புங்கள், விரியன் பாம்பு குட்டிகளே, வரும் கோபத்துக்கு தப்பித்துக் கொள்ளுங்கள். கோடரியானது மரத்தின் வேரருகே வைக்கப்பட்டிருக்கிறது. நல்ல கனி கொடாத மரமெல்லாம் வெட்டுண்டு அக்னியிலே போடப்படும். அப்பப்பா அவருடைய வார்த்தைகள் ஒவ்வொன்றும் வெட்டு 1 துண்டு 2ன்னு இருந்துச்சு. ஒருத்தருக்காகவும் முகதாட்சிணியம் பார்த்து பேசவே இல்லை. அதுதாங்க பிரசங்க பீடம். மக்களுக்கு ஏற்றபடி பேசுறதல்ல பிரசங்க பீடம். அவன் ஊழியக்காரன், அப்படி மக்களுக்கு ஏற்றபடி பேசுறவன் ஊழியக்காரனா இருக்க முடியாது. பிரசங்க பீடத்திலிருந்து தேவனுடைய வார்த்தை அதிகாரம் வெளிப்பட வேண்டும். அதுதான் அற்புதம் நடக்கும். பாவத்தை குறித்து, நீதியை குறித்து, நியாய தீர்ப்பை குறித்து கண்டித்து உணர்த்தினான். எலியாவின் ஆவியும் பலமும் உள்ளவனாய் இயேசுவுக்கு முன்பாக அவன் நடந்து சென்றான். என்ன மாற்றம்! எவ்வளோ பேர் இயேசுவுக்கு என்று ஆயத்தப்படுத்தப்பட்டார்கள். இயேசுவுக்கு வழியை ஆயத்தப்படுத்தினான். இயேசுவுக்கு முன்னோடியாய் சென்றான். இந்த அற்புதம் தான் வேணும். இயேசு கிறிஸ்து உயிர்ப்பிக்கிற ஆவியானவர். அவர் உயிர்ப்பிக்கிறார். எத்தனை பேர் இந்த உயிர்ப்பித்தலை நீங்க அனுபவிச்சிருக்கீங்க? அவர் உங்களை மறுபடியும் பிறக்க வைத்தார். மறுபடியும் பிறக்க வைத்தார். நீங்க இதை கொண்டாடுறீங்களா? இதுதாங்க வாழ்க்கையில கொண்டாட்டம். எனக்கு இயேசு ஜீவன் கொடுத்தார். என் ஜீவனாகிய கிறிஸ்து. அவர் ஜீவன் உள்ள கல். அவர் ஜீவன் உள்ள கல். 4வது அதிகாரம் கொலோசையர் 3வது அதிகாரம். கொலோசையர்ல 3வது அதிகாரத்தில் நீங்க பார்த்தீங்கன்னா, ஏனென்றால் நீங்கள் மரித்தீர்கள். 3வது அதிகாரத்தில் 3வது வசனம், நீங்கள் மரித்தீர்கள், உங்கள் ஜீவன் கிறிஸ்துவுடனே தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. நம்முடைய ஜீவனாய கிறிஸ்து வெளிப்படும் போது நீங்களும் அவரோட கூட மகிமையில் வெளிப்படுவீர்கள். ஆகையினால் ஒரு காலத்தில் அக்கிரமம், பாவம், விபச்சாரம், அசுத்தம், மோகம், துர்ரிச்சை, விக்கிரகாராதனை, பொருளாசை, இவைகள்ல நம்ம செத்து கிடந்தோம். அதிலிருந்து எழுப்பி நடக்க நமக்கு தெரியல. அடிமையாயிருந்தோம். ஒருவன் எதற்கு அடிமைப்பட்டிருக்கிறானோ, எதனால் ஜெயிக்கப்பட்டிருக்கிறானோ அதற்கு அவன் அடிமையாயிருக்கிறான். பாவம் செய்கிறவன் எவனும் பாவத்துக்கு அடிமையாயிருக்கிறான். கெட்ட வார்த்தை பேசுகிற எவனும் கெட்ட வார்த்தைக்கு அடிமையாயிருக்கிறான். குடிக்கிறவன் எவனும் குடிக்க அடிமையாயிருக்கிறான். பாவம் செய்கிற எவனும் பாவத்துக்கு அடிமையாயிருக்கிறான். நீ அடிமையா இருக்கியா? இல்லை இயேசுவுக்கு அடிமையா இருக்கிறியா? பாவத்துக்கு அடிமையா, இயேசுவுக்கு அடிமையா? இயேசு உன்னை பாவத்திலிருந்து விடுதலை செய்வதற்காக அவர் கைது செய்யப்பட்டார். அவர் கைது செய்யப்பட்டார். அவர் 2 கள்ளர்களுக்கு நடுவில் அவர் எல்லா அவமானங்களையும் நிந்தையையும் அடைந்தார். இதை இயேசுவை புறக்கணிச்சிடாதீங்க. இவர் தான் உங்களுக்கு ஜீவனாகிய கிறிஸ்து. இவருக்குள் நம்முடைய ஜீவன் இப்பொழுது மறைந்திருக்கிறது. இயேசு கிறிஸ்துவினால் உயிர்ப்பிக்கப்பட்டவருடைய ஜீவன் அவருக்குள் மறைந்திருக்கிறது. ஒரு நாள் அவர் வெளிப்படும் போது அவரோடு கூட நாமும் வெளிப்படுவோம். அவரோடு கூட நாம் வெளிப்படுவோம். இந்த உலகத்தில் ஒருவேளை மரணம் முந்திக் கொள்ளலாம், அல்லது இயேசுவனுடைய மரணம் முந்திக் கொள்ளலாம், இயேசுவனுடைய வருகை முந்திக் கொள்ளலாம். எதுவாக இருந்தாலும் ஒரு நாள் அவர் வெளிப்படும் போது அவரோடு கூட நாமும் வெளிப்படுவோம். கிறிஸ்து எனக்கு ஜீவனாயிருக்கிறார். கிறிஸ்து எனக்கு ஜீவன். கிறிஸ்து எனக்கு ஜீவன். இனி வாழ்வது நான் அல்ல, கிறிஸ்து என்னில் வாழ்கிறார். 2வது அதிகாரம் கலாத்தியர் 20வது வசனம். கிறிஸ்து என்னில் வாழ்கிறார். யோசித்து பாருங்க. இயேசு கிறிஸ்து ஜீவன் உள்ள கல். அவரோட நீங்க சேர்ந்துட்டீங்கன்னா உங்களுக்கும் ஜீவன் உண்டாயிருக்கும். நான் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அந்த ஜீவன் பரிபூர்ணப்படவும் வந்தேன். பரிபூர்ணமான ஜீவன். நீங்க வெறும் ரட்சிக்கப்பட்டது மட்டும் போதாது, ஆண்டவர் உங்களுக்குள்ளே செயல்பட்டு கொண்டே இருக்கிறார். ஒர்க் இஸ் கோயிங் ஆன். ஒர்க் இஸ் இன் ப்ராக்ரஸ். முடிக்கலை இன்னும் ஆண்டவர். சாலைகளில் நீங்க பார்ப்பீங்க, வேலை நடந்து கொண்டிருக்கிறது, இன்னும் முடியலை. போர்டு வச்சிருக்காங்க. வேலையாட்கள் வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆட்கள் வேலை செய்கிறார்கள். உங்க வாழ்க்கையிலையும் ஆண்டவர் போர்டு வச்சிருக்கார்.
இன்னும் போர்டை எடுக்கலை, நீங்கள் இன்னும் பூரணப்படலை. ஆனால் உங்களுக்குள்ள அந்த ஜீவன் பரிபூர்ணப்பட வேண்டும். அந்த ஜீவன் பரிபூர்ணப்பட வேண்டும். எதுக்கு தாங்க? அவருடைய சுபாவத்துக்கு நாம பங்காளிகளாக மாற வேண்டும். We should become partakers of his divine nature. நம்ம அவருடைய நல்ல சுபாவத்துக்கு பங்காளிகளாக மாற வேண்டும். அதனால நாளுக்கு நாள் என்ன செய்கிறார் ஆண்டவர்? நம்மை மாற்றம் செய்கிறார், நம்மை புதுப்பிக்கிறார். இன்னும் வேலை முடிக்கலை, அவர் நமக்குள்ளே செயல்பட்டு கொண்டே இருக்கிறார். நம்மை உருவாக்குகிறார், நம்மை புதிதாக்குகிறார். நாளுக்கு நாள் நம்முடைய மனதை புதிதாக்குகிறார். யாரும் இங்கே வளர்ந்தவங்க இங்கே இல்லை, பூரணமானவங்க இங்கே இல்லை. பூரணமானவங்களுக்கு சபையில் இடமே இல்லை, வேலையும் இல்லை, தேவையும் இல்லை. பூரணப்படுறதுக்காகத்தான் ஆண்டவர் நம்மை இந்த சபையில் சேர்த்திருக்கிறார். அதுக்கு தான் ஒரு வேத புஸ்தகத்தை நம்ம கொடுத்துருக்கிறார். அதுக்கு தான் தேவன் போதகர்களை வச்சிருக்கிறார். அதுக்கு தான் அவர் நம்மை போதிக்கிற ஆவியானவராக, பரிசுத்த ஆவியானவரே இருந்து நம்மை உருமாற்றம் செய்து கொண்டே இருக்கிறார். ஒவ்வொரு நாளும் நம்மளை தீட்டுகிறார், மின்னுவதற்காக துலக்குகிறார், இன்னும் ஜொலிப்பதற்காக ஆண்டவர் நமக்குள்ளே செயல்பட்டு கொண்டே இருக்கிறார். விளக்க துலக்க துலக்க விளக்க விளக்க இன்னும் பிரகாசிக்குது. பட்ட தீட்ட தீட்ட அந்த வைரத்திற்கு சின்ன வெளிச்சம் அதுக்குள்ளே பட்டா போதும், மகிமையாக அது ஜொலிக்குது. அதுதான் விலை. பட்ட தீட்டப்படாத எந்த கல்லுமே நம்ம மதிக்கவே மாட்டோமே. ஆனால் சாதா கல்லாக இருக்கும், நமக்கு தோணும். ஆனால் அது பட்டை தீட்டப்படும் போது அதனுடைய வைரத்தினுடைய மதிப்பு பன்மடங்காய் உயர்ந்து போகிறது. நீங்கள் தீட்டப்படுகிறீர்கள். ஆகவேதான் பழைய ஏற்பாட்டில் உள்ள நிறைய சம்பவங்கள் நமக்கு படிப்பினைக்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது. இவைகளெல்லாம் திருஷ்டாந்தங்களாய் உங்களுக்கு எழுதப்பட்டிருக்கிறது. உயிர் சிற்பங்கள் அங்கே நிறுத்தப்பட்டிருக்கிறது. அதிலிருந்து கற்றுக்கொள்ளுங்கள், அதை பாருங்க, அதிலிருந்து படிங்க. நம்முடைய எச்சரிப்புக்காக லோத்தின் மனைவியை நினைத்து கொள்ளுங்கள். எச்சரிப்புக்காக அங்கே ஒரு பலகையை ஆண்டவர் வைத்திருக்கிறார். லோத்தின் மனைவியை நினைத்துக்கொள், அது ஒரு எச்சரிக்கை பலகை. பொருளாசையை சார்ந்து நம்முடைய இதயம் போகுமானால் நடக்கிறது என்ன? பிரயோஜனம் இல்லாமல் பொருளாசை ஒரு விக்கிரக ஆராதனை. நம்முடைய கிறிஸ்து அவர் ஜீவனுள்ள கல், நம்மை உயிர்ப்பிக்கிறார். இது ரொம்ப முக்கியம், உயிர்ப்பிக்கிறார். அடுத்து கவனிங்க, எப்படி உயிர்ப்பிக்கிறார்? ஜீவனுள்ள கற்களை போல நமக்கும் அந்த ஜீவனை கொடுத்து ஆவிக்கேற்ற மாளிகையாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனுக்கு பிரியமான ஆவிக்கேற்ற பலிகளை செலுத்தும்படிக்கு பரிசுத்த ஆசாரிய கூட்டமாகவும் கட்டப்பட்டு வருகிறீர்கள். நாம தேவனுடைய ஆலயம், நீங்கள் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீர்கள். எங்கே எழுதப்பட்டிருக்குது? 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரத்தில் 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரத்தில் அந்த வசனத்தை கொஞ்சம் பார்க்கலாம். 3ஆவது அதிகாரம் 16ஆவது வசனம். நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறார் என்றும் அறியாதிருக்கிறீர்களா? நீங்கள் தேவனுடைய ஆலயம். இதை நீங்க நம்புறீங்களா? உங்களை தேவன் ஆலயமாக மாற்றுகிறார். அவர் நம்மிலே அவருடைய மகிமையுள்ள ஆவியானவர் தங்கி இருக்கும் வாசஸ்தலமாக, ஆலயமாக மாற்றுகிறார். மனிதர்கள் கட்டும் ஆலயம், மனிதர்கள் கட்டும் கட்டடம் அவரை இழுத்து வச்சு பூட்ட முடியாது, அதில் அவர் தங்க முடியாது. அவர் வானமும் பூமியும் கொள்ளாதவர். அவருக்கு ஒரு கோயிலை நம்ம எப்படி கட்ட முடியும்? அவரை உள்ள வச்சு பூட்டிட்டு நம்ம எப்படி போக முடியும்? அது நம்ம நினைக்கக்கூடிய நம்முடைய அறியாமை. மனிதனுடைய கோயில்களில், கட்டடங்களில் தேவன் குடியிருப்பது இல்லை. வானம் எனக்கு சிங்காசனம், பூமி என்னுடைய பாதப்படி அப்படின்னு சொல்றாரு. அவர் சிங்காசனத்தை அங்க வச்சா பூமி அவர் பாதப்படினா அவருடைய இடுப்புக்கு மேலே எவ்வளோ பெரியவர்? வானாதி வானங்களும் கொள்ளாதவர், எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவர். நீங்களும் நானும் அவருக்கு எப்படி ஆலயம் கட்ட முடியும்? கோயில் கட்ட முடியுமா? முடியாது.
ஆனால் அவர் ஒரு கோயிலை கட்டியிருக்கிறார். அதுதான் நீங்களும் நான் அவருடைய ஆலயம். இந்த ஆலயம் எனக்கு இன்னும் புரியாத ஒரு விஷயம், எவ்வளோ பெருசு உள்ள மனசு. அவருக்கு மட்டும் பொருத்தமான ஒரு இடம் அங்கே இருக்கு. அவர் அதில் தங்க முடியும். வானமும் பூமியும் கொள்ளாதவர் உங்கள் இருதயங்களில் வாசம் செய்கிறார். இதோ நான் வாசற்படியில் நின்று கதவை தட்டுகிறேன். ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் நான் அவனுக்குள் வந்து அவனோடு போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோடு போஜனம் பண்ணுவான். எனக்கு புரியலைங்க. ஆண்டவர் நம்மை ஆலயமாக பாவிக்கிறார். நாம் கிறிஸ்துவனுடைய ஆலயமாக இருக்கிறோம். நமக்குள்ள அவர் வாசமாக இருக்கிறார். அவர் இம்மானுவேல். விட்டு விலகவே மாட்டேன். முந்திதான் ஜனங்கள் மத்தியில் இருந்தார். பழைய ஏற்பாட்டில் நீங்கள் கவனிச்சிங்கன்னா இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மத்தியில் ஆசரிப்பு கூடாரம் இருந்தது. ஜனங்கள் மத்தியில் அவர் இருந்தார். இப்பொழுது அப்படி அல்ல. அவர் உங்களோடு இருக்கிறார், என்னோடு இருக்கிறார். இப்போ ஜனங்கள் மத்தியில் இல்லை, நம் ஒவ்வொருவரோடும் கூட இருக்கிறார். அவர் இம்மானுவேல், God with us. தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். தேவன் என்னோடு கூட இருக்கிறார். என்ன பெரிய மாற்றம் ஆண்டவர் நமக்குள்ளே செய்திருக்கிறார். அவர் நாம் அவருக்கு ஆலயம், நடமாடும் ஆலயங்கள். நம்ம கூடி வர்றதுக்காக ஒரு கட்டடங்களை நம்ம கட்டியிருக்கிறோம். அதை நம்ம வீடு மாதிரி பயன்படுத்துறதில்லை. ஆராதனை ஸ்தலம் என்று சொல்லுகிறோம். சர்ச்சின்னெல்லாம் இப்போ சொல்லிக்கிறோம். ஆனால் அதல்ல சர்ச்சு. பல ஆலயங்கள் ஒன்றாக கூடுகிறோமே, அதுதான் சபை. தேவனால் பிரித்தெடுக்கப்பட்டவர்கள், பாவம் கழுவப்பட்டவர்கள், பரலோகத்தில் பெயர் எழுதப்பட்டவர்கள், ரட்சிப்பை பெற்றவர்கள் சேர்ந்து வந்து அந்த சந்தோஷத்தை கொண்டாடுகின்ற அந்த இடம்தான் சபை. ரட்சிக்கப்பட்டவர்கள் அனுதினமும் சபையிலே சேர்த்து கொள்ளப்பட்டார்கள். கட்டடம் அல்ல, உயிரோட்டமான ஒரு அமைப்பு. சர்ச் இஸ் நாட் அ பில்டிங், இட்ஸ் an ஆர்கானிசம். இது ஒரு பெரிய உயிரோட்டமான ஒரு இயக்கம். நம்ம பேசுவோம், நம்ம அசைவோம், நம்ம நடப்போம், நம்ம வளருவோம். உயிரோட்டம் உள்ளது. காரணம் கிறிஸ்துவின் ஜீவன் இங்கே வெளிப்படுகிறது. சபை என்பது அநேக ஆலயங்கள் ஒன்று சேரும்போது அதுதான் சபை. சபை கூடி வருகிறதை சிலர் விட்டு விடுகிறது போல நீங்கள் விட்டு விடாதீர்கள். நம்ம தேவனுடைய ஆலயம் தனித்தனியா. இண்டிவிஜுவலி we are the temple of God. collectively we are God's church. அவருடைய சபை, எக்லீசியா, பிரித்தெடுக்கப்பட்டவர்களின் கூட்டம். தேவனுக்கு என்று பிரித்தெடுக்கப்பட்ட தேவ ஜனங்களுடைய கூட்டம். நாம் தேவனுடைய ஆலயமாயிருக்கிறோம். தேவனுடைய ஆவியானவர் உங்களில் வாசமாயிருக்கிறார் என்று அறியாதிருக்கிறீர்களா? தெரியாதா? சொல்லித்தான் தெரியணுமா? அப்படி இருக்கும்போது பாக்க போட்டு உள்ளுக்குள்ள துப்பி விடலாமா? புகையை பிடிச்சி உள்ளுக்குள்ள விடலாமா? தண்ணிய சாராயத்தை ஊற்றலாமா? கிடைக்கிற இடத்துலலாம் வாங்கி காடி தண்ணியை ஊற்றலாமா? இஷ்டம் போல கெட்ட வார்த்தை பேசலாமா? போனோகிராஃபி கண்ணில் வச்சு பார்க்கலாமா? ஆபாச படங்களை எழுதியிருப்பாருங்க. ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவனை தேவன் கெடுப்பார். இது தேவனுடைய ஆலயம். தேவன் வைராக்கியமாக இருக்கார் உன் மேலே. நீ எங்கேயாவது பறக்க பறக்க லேசாக ஜன்னலை திறந்து அடுத்த வீட்டில் உள்ளவங்களை பார்த்த ரசித்த ஆண்டவர் ரொம்ப வைராக்கியமாக இருக்கார் உன் மேலே. இப்படிப்பட்ட கள்ளத்தனமான ரசனை, காதல் ரசனைகளை ஆண்டவர் சகித்து கொள்ள மாட்டார். ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் தேவன் அவனை கெடுப்பார். தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாக இருக்கிறது. நீங்களே அந்த ஆலயம். இதுக்கு மேலே என்ன வேணும்? ஆக நீங்கள் நடக்கும்போது, வரும்போது, போகும்போது ஜாக்கிரதையாக இருங்க. நான் தேவனுடைய ஆலயம். நிறைய சொந்தக்காரங்க வீட்டுக்கெல்லாம் போவீங்கல்ல, பல நிகழ்ச்சிகளுக்கு போவீங்கல்ல. நான் தேவனுடைய ஆலயம், பரிசுத்த தேவனுடைய ஆலயம். கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் வாசமாக இருக்கிறார்.
அவர் வைராக்கிய வாஞ்சியாக இருப்பார். கண்டதையும் அள்ளி உள்ளே கொட்டக்கூடாது. பிரியாணி கொடுக்குறாங்கன்னு, கேக்கு கொடுக்குறாங்கன்னு எடுத்து போடக்கூடாது. ரொம்ப யோசிக்கணும். நான் தேவனுடைய ஆலயம், இந்த எச்சில சாப்பிடலாமா, இதில் நான் பங்கெடுக்கலாமா? யோசித்து பார்த்து நிதானித்து செயல்பட வேண்டும். உங்களுக்கே ஆவியானவர் பேசுவார். அவருடைய மெல்லிய சத்தம் உங்கள் காதில் கேட்கும். அப்போ நீங்கள் அதுக்கேற்றார் போல பரிசுத்த ஆவியானவருக்கு கீழ்ப்படிந்து நடந்து கொள்ள வேண்டும். தேவனை பிரியப்படுத்துவதுதான் முக்கியம், மனுஷரை பிரியப்படுத்துவதில்லை. இன்னைக்கு இருந்து நாளைக்கு போகிற மனுஷன் இன்னைக்கு தான் ஆமாமான்னு சொல்லி போற்றுவாங்க, நாளைக்கு தூற்றுவாங்க, அவங்க பின்னால் துப்பி விடுவாங்க. இந்த மனுஷனுடைய பிரியத்தை சம்பாதிக்க நீங்கள் எவ்வளோ நடக்கிறீங்களே, நித்திய தேவன், நித்தியமான தேவன், அவரை ஒரு நாள் துக்கப்படுத்துறதுக்கு பிரயாசப்படாதீங்க. உங்கள் மாம்சமும் மனசும் விரும்புகிறபடியெல்லாம் நடக்காதீங்க. அவங்களும் இவங்களும் சொன்னாங்கன்னு செய்யாதீங்க. நீங்கள் தேவனுடைய ஆலயம். அதை ஒருவன் கெடுத்தால் தேவன் அவனை கெடுப்பார். எத்தனை பேருங்க வெளியில் உள்ளவங்களே விக்கிரகத்தை வழிபடுறவங்க வைராக்கியமாக இருக்காங்க. இதெல்லாம் நாங்கள் சாப்பிட மாட்டோம், இங்கெல்லாம் போக மாட்டோம், அங்கெல்லாம் போக மாட்டோம், நாங்கள் கங்கணம் கட்டி இருக்கிறோம், நாங்கள் கோயிலுக்கு நேர்ந்திருக்கிறோம், இதெல்லாம் நாங்கள் செய்ய மாட்டோம் அப்படின்னு சொல்லக்கூடிய அவங்களுக்கு ஒரு வைராக்கியம் இருக்குதே. உங்களுக்கு எனக்கு அந்த வைராக்கியம் வேண்டாமா? நாம் ஜீவன் உள்ள தேவனை ஆராதிக்கிறோம். உங்களுக்குள்ள ஒரு வைராக்கியம் வேணும். கர்த்தருடைய பாத்திரத்தை சுமக்கிறவர்களே, அசுத்தமானதை தொடாதபடி பிரிந்து வாருங்கள். ஏசாயாவில் அடியர் பிரிந்து போ அவர்கள் விட்டு. நீ பிரித்தெடுக்கப்பட்டவன், உன்னை ஜாதிகளின் நடுவிலிருந்து பிரித்தெடுத்திருக்கிறார். பிரிந்து வா. எடுக்கப்பட்டிருக்க தேவனுடைய பரிசுத்த ஜாதி அங்கே இருக்குது. ஜீவனுள்ள கற்களை போல ஆவிக்கேற்ற மாளிகையாகவும் இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனுக்கு பிரியமான ஆவிக்குரிய பலிகளை செலுத்தும்படிக்கு பரிசுத்த ஆசாரிய கூட்டமாகவும் கட்டப்பட்டு வருகிறீர்கள். ஜீசஸ் இஸ் தி ஆர்கிடெக்ட். அவர் மகா பெரிய இன்ஜினியர். அவர் உங்களை கட்டுகிறார். நீங்க அல்ல கட்டுறது, அவர் தான் கட்டுறார். கட்டப்பட்டு வருகிறீர்கள். இட்ஸ் அ பேசிவ் வாய்ஸ். நீங்கள் செய்யலை, நீங்களும் நானும் கட்டுறதில்லை, அவர் தான் நம்மை கட்டுகிறார். நம்ம ஒவ்வொருவரும் ஆலயமாக இருக்கிறோம். ஆனால் நம்ம கார்ப்பரேட்டாக நம்ம கூடி வரும்போது நம்ம கூட ஆண்டவர் சபையாய் நம்முடைய நடுவில் உலாவுகிறாரே. ஆளுக்கு ஒரு விதமாக நடந்தால் எப்படிங்க மாளிகை இசைச்சு கட்டுறது? சொல்லுங்க, எப்படி இசைச்சு கட்டுறது? ஒன்றுக்கு ஒன்று சேராமல் கசாம்புசான்னு இருந்துக்குன்னா எப்படி அந்த கல்லை வச்சு ஒரு ஒழுங்கு வேண்டாமா? அந்த கல்லுக்கு கட்டுறவங்க கையில் செங்கல் ஒரே அளவில் கொடுத்தா தானே கட்ட முடியும். ஒரு செங்கல் குட்டையா, ஒரு சைடு அகலமா, ஒரு செங்கல் நீளமா, ஒரு சைடு உயரமா, இப்படியெல்லாம் இருந்தால் கட்டடம் ஒழுங்கு வருமா? நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை வெளியே போன பிறகு அடுத்த ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்குள்ளே வர்ற வரைக்கும் மனசு போல் நடந்தா உங்களை வச்சு எப்படி கட்டுறது? எப்படிங்க கட்டுறது? என்ன ஒழுங்கில் கட்டுறது? ஒன்று போல இருக்க வேண்டாமா? பிரித்தெடுக்கப்பட்டவர்கள், பரிசுத்தத்துக்காக வைராக்கியம் காமிக்காத இப்படிப்பட்ட ஆலயங்களை வச்சு என்ன செய்ய முடியும்? உங்களை வச்சு கட்டினாலும் அது உதிர்ந்து விழுந்துடும், உலைஞ்சு போயிடும், உலைஞ்சு கீழே விடும், இலசையாக இருக்காது. அவர் ரொம்ப பிரமாதமான நிபுணர் ஆண்டவர், நல்ல கட்டுகிறவர், அழகாக கட்டுகிறவர், இசைவாக அழகாக கட்டிட்டு வர்றார். ரொம்ப நல்ல அழகாக கட்டிட்டு இருக்கிறார். ஆகாத கல்லை பிரித்து கீழே போட்டுருவார். நீங்கள் அப்படி உள்ள ஜீவன் உள்ள கல் தானா? அப்படின்னா நீங்கள் உங்களை எவ்வளோ பரிசுத்தமாக நீங்கள் பாதுகாக்கணும். அவர் இந்த கல்லை வச்சு தான் கட்டிகிட்டு இருக்கிறாராமே. சபைக்குள்ளே நாம் அநேகம் பேர் இருப்போம். ஒட்டஞ்சத்திரத்தில் பல சபைகள் கூடி வர்றாங்க. இந்த சபையில் கூடி வரக்கூடிய எல்லாரையும் வச்சு ஆண்டவர் ஒரு இசைவான அழகான மாளிகையை கட்டி கொண்டிருக்கிறார். ஆண்டவர் அவர் கட்டுகிறார்.
கண்ணுக்கு தெரியாத ஒரு சபையை கர்த்தர் கட்டுகிறார். அதுதான் மணவாட்டி சபை. அதுதான் கர்த்தருடைய வரைக்காக ஆயத்தமாக இருக்க போகுது. ஒரு இடத்துல கூடி வர்றதில்ல. இந்த ஒட்டஞ்சத்திரத்தில் கூடி வரக்கூடிய லோக்கல் சர்ச்சஸ் எல்லாவற்றுக்குள்ளேயும் உத்தமமாக நடக்கக்கூடிய, பரிசுத்தமாக தங்களை காத்து கொள்ளக்கூடிய ஒரு கூட்ட மக்களை வச்சு ஆண்டவர் மறைவான மாளிகையை கட்டி கொண்டிருக்கிறார். அதில் நீங்களும் அதில் இருக்கீங்களா? அவயவமா? 12வது அதிகாரம் 1 கொரிந்தியரில் 12வது அதிகாரத்தில் 12வது வசனம், எப்படி எனில் சரீரம் ஒன்று, அதற்கு அவயவங்கள் அநேகம். ஒரே சரீரத்தின் அவயவங்கள் எல்லாம் அநேகமாயிருந்தும் சரீரம் ஒன்றாகவே இருக்கிறது. அந்த பிரகாரமாகவே கிறிஸ்துவும் இருக்கிறார். நம்ம ஒரே சரீரம். அப்போ ஒவ்வொரு அவயவங்களாக நம்ம காணப்படுற மாதிரி நம்ம ஒவ்வொருவரும் ஒரு சரீரத்தில் அவயவங்களாக இருக்கிறோம். சபையாக கூடி வரும்போது நீங்கள் ஆண்டவருக்கு உங்களை சரியான அந்த பரிசுத்தமான ஜீவனுள்ள கல்லாக ஒப்பு கொடுக்கலன்னா அவர் பரிசுத்தமான ஆசாரிய கூட்டமாக உங்களை எசைச்சு கட்ட முடியாது. எபேசியர் எழுதின நிருபம், எபேசியர் 2வது அதிகாரத்தில், எபேசியர் 2:19 வசனம், 2:19, ஆகையால் நீங்கள் இனி அந்நியரும் பரதேசிகளுமாயிராமல். முந்தி அப்படி இருந்தீங்க, அந்நியர் பரதேசி அப்படின்னு உலகம் உங்களை சொல்லிச்சு. ஆனால் நீங்கள் இனி அந்நியரும் பரதேசியும் அல்ல, பரிசுத்தவான்களுடைய ஒரே நகரத்தாரும் தேவனுடைய வீட்டாரும் அப்போஸ்தலர் தீர்க்கதரிசிகள் என்பவருடைய அஸ்திபாரத்தின் மேல் கட்டப்பட்டவர்களாயும் இருக்கிறீர்கள். திரும்பவும் பாருங்க, கட்டுகிறீர்கள் என்று எழுதலை, கட்டப்பட்டவர்களாயும் இருக்கிறீர்கள்னா இன்னொருத்தர் கட்டுறாருன்னு அர்த்தம். நீங்களா உங்களை கட்டலை, நானா சபையை கட்டலை. இது என் சபை, நானே கல், ஜீவனுள்ள கல், என் மேல் இந்த சபையை கட்டுவேன். பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை. அவர் வைராக்கியமாக இருக்கிறார். என் சபை நான் கட்டுவேன். அவர் தாங்க கட்டிட்டு இருக்கிறார். நம்ம ஒவ்வொருவரும் அவரோடு கூட சேர்ந்தவங்க ஜீவனுள்ள கற்களாக மாற்றப்பட்டிருக்கிறார்கள். அப்படியானா உங்களை எவ்வளவு ஜாக்கிரதையாக நீங்கள் பாதுகாத்துக்கிட்டோம். நம்ம உயிரோட்டமான கற்கள், இயேசுவின் ஜீவனை நம்ம பெற்றிருக்கிறோம். நம்ம சமூகத்தில், சமுதாயத்தில் நம்ம வேலை செய்கிறோம், நம்ம நடமாடுறோம், உறவுகளை வச்சுருக்கிறோம், பழக்க வழக்கங்களை வச்சுருக்கிறோம், வாழ்கிறோம். அங்கெல்லாம் நீங்கள் உங்களை பரிசுத்தமாக பாதுகாத்து கொள்ளுங்கள். ஆகையால் இனி நீங்கள் அந்நியரும் பரதேசியுமாயிராமல் பரிசுத்தவான்களோடே ஒரே நகரத்தார், தேவனுடைய வீட்டார், அப்போஸ்தலர் தீர்க்கதரிசிகள் என்பவருடைய அஸ்திபாரத்தின் மேல் கட்டப்பட்டவர்களாக இருக்கிறீர்கள். அதற்கு இயேசு கிறிஸ்து தாமே மூலைக்கல்லாக இருக்கிறார். He is the cornerstone. அவர்தான் மூலைக்கல்லாக இருக்கிறார். இன்னும் கொஞ்சம் கவனிங்க, கீழே 21, அவர் மேல் மாளிகை முழுவதும் எப்படி இருக்கு? இசைவாய் இணைக்கப்பட்டு குறையில்லாத அற்புத மாளிகையை அவர் கட்டி எழுப்பணும்னு நினைக்கிறார். இசைவாய், அழகாய், நேர்த்தியாய். எல்லா கட்டடத்திலையும் குறைவு இருக்கும். அதை நம்ம கேட்டோம்னா, கட்டும்போது கேட்டால் அது பூச்சும் போது சரியாயிடும் அப்படிம்பாங்க. பூசின பிறகு கேட்டால் அது பட்டி பார்க்கும்போது சரியாயிடும் அப்படிம்பாங்க. பட்டி பார்க்கும்போது கேட்டால் அதை பெயிண்ட் அடிக்கும் போது எல்லாம் சரியாக போயிடும். ஒவ்வொருத்தரும் இப்படி சொல்லிட்டு போயிடுவாங்க. குறை இருக்கும், நிவர்த்தி செய்யப்படாத சில குறைகள் சரி பண்ணலாம், சில நிவர்த்தி படாமல் போயிடும். ஆனால் இங்கே அப்படி இல்லைங்க. ஓ, என்ன அருமையான மேன்மையான ஒரு இன்ஜினியர்! அவர் இசைவாய், அழகாய், நேர்த்தியாய், பியூட்டிஃபுல்லாக எல்லாவற்றையும் அதனதன் காலத்தில் நேர்த்தியாய் செய்கிறவர், அழகாக செய்கிறார். இந்த உலகத்தை எவ்வளோ அற்புதமாக படைச்சிருக்கிறாரு. எங்கெங்கே எந்தெந்த பழங்கள் உற்பத்தி ஆகணும்னு சொல்லி, எங்கெங்கே என்னென்ன விதமான ஆகாரங்கள் உற்பத்தி செய்யப்படணும்னு சொல்லி, எங்கெங்கே எந்தெந்த மனிதர்கள் அதற்கு ஏற்றாற் போல வாழ வேண்டும் என்று சொல்லி எவ்வளோ அழகாக திட்டமிட்டிருக்கிறாரு.
அந்த இடத்துல கிடைக்கிறத நீங்கள் உங்களுக்கு போதுமானது. கைக்கு கிடைக்கிறதெல்லாம் சாப்பிட்டுக்கணும். இது இப்போ ஏப்ரல் மாதம் வரப்போகுது, மே மாதம் வரப்போகுது. நிறைய என்னென்னமோ புதுசு புதுசாக பழங்கள் வரும். கொஞ்சம் கொஞ்சம் எல்லாத்துலேயும் சாப்பிட்டுக்கணும். அதுக்கு தான் உங்கள் உடம்பு, அதுக்கு தான் இந்த இடத்துக்கு தகுந்தவாறு போல உள்ள பழங்கள், காய்கறிகள், தானியங்கள், இயற்கை அமைப்புகளை தான் பாருங்களேன். என்ன அற்புதமாக இருக்கு. நான் ஆண்டவருக்கு அடிக்கடி நன்றி சொல்கிறேன். ஒட்டஞ்சத்திரத்தை சுற்றி சுற்றி எங்கே போயிட்டு வந்தாலும் நிறைய சுற்றி சுற்றி மலைகளாக இருக்கு. மழை போதுபார அளவு இல்லை தான், ஆனாலும் இருக்கு. ஆண்டவர் நல்லா அழகாக படைச்சிருக்கிறார். இதை நாசமாக்குறது மனுஷன், நல்லா வச்சது அவர். நம்ம நாசமாகிட்டோம். மனுஷன் எல்லாத்தையும் கெடுத்து குட்டிச்சோராக்கி விட்டான். அவர் அழகாய் சகலத்தையும் அதனதன் காலத்தில் நேர்த்தியாய் செய்திருக்கிறார். அது ஆண்டவர் நம்மை அழகான இசைவான அழகிய மாளிகையாய் கட்டி கொண்டிருக்கிறார். நீங்கள் உங்களை விட்டு கொடுக்க வேண்டாமா? உங்களுக்கு கட்டுப்பாடுகள் வேண்டாமா? உங்களுக்குள்ள ஒரு வைராக்கியம் வேண்டாமா? நான் ஆண்டவருடைய கையினால் உருவாக்கப்படுகிறவன். அவர் நாசரேத் ஊரில் நல்ல தச்சனா வந்தவருங்க. அவருடைய கை பட்டதெல்லாம் ரொம்ப பிரயோஜனமாக மாறும். நான் பின்பற்றுகிறவர் நாசரேத் ஊர் தச்சன். அவருடைய கை பற்றுச்சு, அற்புதம் தான். அவர் தொட்டா போதும், மாறிடும், மாறியே ஆகணும். உங்களை அவர் தொட்டாரா? உபயோகமானது உபயோகமில்லாதது அற்புதமாக மாறிடும். அற்பமாக கிடக்கிறது அற்புதரின் கையில் அற்புதமாக மாறிடும். அதுதாங்க அவருடைய மேன்மை. எத்தனை பேர் அப்படியே அற்புதமாக மாற்றிட்டாரு. சும்மா கிடந்த மீனவர்களை எல்லாம் உலகத்தை கலக்குகிறவர்களாக மாற்றினார். பயந்து போனாங்க. உலகத்தை கலக்குகிறவர்கள் இங்கேயும் வந்திருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி பதறி போயிட்டாங்க அன்னைக்கு இருந்த சமுதாயத்தில். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உங்களை உருவாக்குகிறார். நீங்கள் உங்களை வைராக்கியமா அவருக்குரிய ஆலயமாக இருக்கிறதுனால நீங்கள் உங்களை பரிசுத்தமான பாத்திரமா பாதுகாத்து கொள்ள வேண்டும். ஆகவே அவர் மேல் நீங்கள் ஆவியினாலே தேவனுடைய வாசஸ்தலமாக கூட்டி கட்டப்பட்டு வருகிறீர்கள். ஸோ சபைன்னு வரும்போது கார்ப்பரேட் டுவெல்லிங் பிளேஸ் ஆஃப் காட். இது ஒட்டுமொத்தமாக கூட்டி கட்டப்பட்ட தேவன் வாசம் செய்கிற இடம் சபை. மற்றபடி நம்ம ஒவ்வொருவரும் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறோம். ஆகவே என்ன செய்யறதா, ஜீவனுள்ள கற்களை போல ஆவிக்கேற்ற மாளிகையாகவும் இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனுக்கு பிரியமான ஆவிக்கேற்ற பலிகளை செலுத்தும்படிக்கு பரிசுத்த ஆசாரிய கூட்டமாகவும் கட்டப்பட்டு வருகிறீர்கள். தேவனுக்கு நாம ஆசாரியர்களாக ஆசாரிய கூட்டமாய் கட்டப்பட்டு வருகிறீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. ஆசாரியர்கள் பழைய ஏற்பாட்டில் ஆசாரியர்கள்னு இருந்தாங்க. அவங்க யாரு அப்படின்னா, முதல்ல ஆசாரியராக இருந்தவர் ஆரோன். இந்த ஆரோன் தான் பிரதான ஆசாரியராக முதல் நியமிக்கப்பட்டார். அவருக்கு பிறகு நிறைய பேர் ஆசாரியர்களாக இருந்தாங்க. இவங்களுடைய வேலை என்ன? வருஷத்தில் ஒரு தடவை இவங்க தேவனுடைய பெட்டி இருக்கக்கூடிய அந்த பிரகாரத்தில் போகக்கூடிய ஒரு வாக்கியம் பெற்றவங்க. அவங்க போய் ஜனங்களுக்காக அவங்க பலி செலுத்தி அந்த இரத்தத்தோட தேவனிடத்தில் பரிந்து பேசுவார்கள். அப்படி பரிந்து பேசும்போது ஆண்டவர் அவருடைய ஜெபத்தை கேட்டு ஜனங்களை மன்னிக்கிறார். அங்கிருந்து வரும்போது தேவனுடைய வார்த்தையை கொண்டு வந்து ஜனங்களுக்கு கொடுப்பார். இதுதான் பிரதான ஆசாரியன். இந்த பிரதான ஆசாரியன் முதலாவது அங்க ஜனத்துக்காக பலி செலுத்தி ஆண்டவரிடத்தில் வேண்டுதல் செய்கிறதற்கு முன்பு தனக்காக பலி செலுத்த வேண்டும். தனக்காக பலி செலுத்தி அதில் கொஞ்சம் இரத்தத்தை எடுத்து வலது காதின் மடலில் பூசணும். அப்புறம் வலது கையின் பெருவிரலில் பூசணும். அப்புறம் வலது காலின் பெருவிரலில் பூசணும். எழுதியிருக்குதுங்க லேவியராகமத்தில்.
இதெல்லாம் பூசி தன்னை சுத்திகரித்து கொள்ள வேண்டியது அவசியமாயிருக்கு. லேவியராகமம் 8ஆம் அதிகாரத்தில் 24வது வசனம். லேவியராகமம் 8:24. பின்பு ஆரோனுடைய குமாரரையும் அழைத்தான். மோசே அந்த இரத்தத்தில் கொஞ்சம் அவனுடைய வலது காதின் மடலிலும் வலது கையின் பெருவிரலிலும் வலது காலின் பெருவிரலிலும் பூசி இரத்தத்தை பலிபீடத்தின் மேல் சுற்றிலும் தெளித்து. பார்த்தீங்களா, ஆசாரிய கூட்டம், ஆசாரியராக இருப்பது ஒரு பெரிய பாக்கியம். ஆனால் எவ்வளவா தங்களை காத்துக்கொள்ள வேண்டியதாக இருக்குது. வலது காது மடல்ல ரத்தம் பூச வேண்டும், ரொம்ப முக்கியமானது. பலி செலுத்துவதை விட எது முக்கியம் தெரியுமா? செவி கொடுக்க சேர்வதே முக்கியம். பலியை பார்க்கலும் கீழ்ப்படிதலும் இந்த ஆடு மாடுகளுடைய நினப்புகையை காட்டிலும் செவி கொடுக்க சேர்வதே நலம். என்ன செய்யணுமா ஆசாரியன்? தேவனுடைய சத்தத்துக்கு செவி கொடுக்க வேண்டும். வலது காது மடல்ல ரத்தம் தெளிக்கப்பட வேண்டும். தெய்வ சத்தம் கேளு. ஒரு நாள் எலியா போய் ஓரே பர்வதத்தில் நிற்கும் போது பயங்கரமான காற்றடிச்சது. காற்றில் தெய்வம் பேசலை, அந்த சத்தத்தில் தெய்வ சத்தம் இல்லை. இடி இடிச்சது, தெய்வ சத்தம் இல்லை. கண்மலைகளை பேர்க்கத்தக்க பயங்கரமான அதிர்வு ஏற்பட்டது, தெய்வ சத்தம் வரல. அக்கினி போனது, தெய்வ சத்தம் வரல. எல்லாத்துக்கும் பிறகு ஒரு மெல்லிய சத்தம் கேட்டது. உன்னை ரொம்ப தொந்தரவு பண்ணாத ஒரு மெல்லிய சத்தம். அதை எவ்வளவு சீக்கிரம் நம்ம அலட்சியம் பண்ணிட்டு போயிட முடியும் தெரியுமா? உனக்குள்ள அன்பினால் யாரோ ஒருவர் மெல்ல பேசுறாரு, உந்தி தள்ளுறார். மகனே, நீ இப்படியா செய்கிற? இப்போமா சாராயத்தை குடிக்கிற? உன்னை எங்க திட்டினாரு? அடாவடித்தனமா பேசலையே. உன்னோடு கூட மெல்லிசா போராடுகிற ஒரு அன்பின் சத்தம் கேளு. பேசுறதுக்கு பொறுமையா இரு, கோபிக்கிறதுக்கு தாமதமாயிரு, கேட்கறதுக்கு தீவிரமாயிரு. கேள்வியினாலதான் விசுவாசம் வரும். தேவனுடைய வார்த்தையை கேட்க கேட்க அனுதினம் உன்னுடைய ஆன்மீக வளர்ச்சி பலப்படும். கேளு. வலது கால் பெருவரல்ல உன் செய்கை உன்னுடைய அந்தரங்க வாழ்க்கை, உன்னுடைய மனதின் யோசனை, உன் உள்ளத்தில் நினைக்கின்ற நினைவுகள், நீ நடப்பதற்கெல்லாம் பின்னாடி இருக்கக்கூடிய நோக்கங்கள், தீய நோக்கங்கள் பாவம் என்று வேதம் சொல்லுகிறது. இதுக்கெல்லாம் சட்டம் இருக்குதா? யாராவது எங்கேயாவது எழுதியிருக்காங்களா? இந்திய அரசியலமைப்பு சட்டம்னு இருக்குதுங்க. மனசுல நினைக்கிறதுக்கெல்லாம் சட்டம் இருக்கா? தண்டனை இருக்கா? யாராவது நீதிபதி நமக்கு தீர்ப்பு சொல்லிட முடியுமா? மேல ஒருவர் இருக்கிறார், நீதி உள்ள நியாயாதிபதி. நீ ஒருத்தரை பார்க்கும்போது என்ன பார்க்கிற, என்ன யோசிக்கிற, அது கூட பரிசுத்தமா இருக்கணும். உனக்கு மட்டும் தெரிஞ்சது உன் அந்தரங்க ஜீவியம், உன் ரகசிய வாழ்க்கை, யாருக்கும் தெரியாத உன் உள் வாழ்க்கை எப்படி இருக்கு? யாரும் பார்க்காத போது சுத்திகரிக்கப்பட்டதாக இருக்க வேண்டும். ஒரு ரகசிய வாழ்க்கை தான் ரொம்ப முக்கியம். ஆண்டவர் அந்தரங்கத்தில் பார்க்கிறார், உன் ரகசியங்களை அறிந்திருக்கிறார். பெருவரல்ல உன் நடக்கை. எல்லாரும் வெளியில தெரியுறாங்கல்ல, ஒரு நடக்கை எப்படி இருக்கு? The way you live, the way you attract people, the way you follow. எதை பின்பற்றி போற, எப்படி நடக்கிற, எதை ரசிக்கிற, யாரை பின்பற்ற, எந்த வழியில் நீ நடந்துகிட்டு இருக்க? உன்னே தெரியாம உனக்கு பின்னாடி சிலர் உன்னை நம்பி வந்து தொலைஞ்சிருவாங்க.
ஆற்று வெள்ளம் வேகமாக வந்தபோது பலாப்பழம் ஒன்று மிதந்து வந்துச்சான். இடுப்பில் பிள்ளைய வச்சிருந்த ஒருத்தி அங்கேயே இறக்கி விட்டுட்டு அந்த பலாப்பழத்தை எடுக்கலாம்னு அந்த தண்ணிக்குள்ளே இறங்கியிருக்கா. அவ பலாப்பழத்தை எப்படியோ போராடி பிடிச்சிக்கிட்டா, வாங்கி எடுத்துட்டா. திரும்பி வந்து பார்த்தபோது பிள்ளை இல்லை. திரும்பி பார்த்தபோது தூரத்தில் தண்ணியில் மிதந்து அடித்து தழும்பி போகுது. அவளால் காப்பாற்ற முடியல. உன்னை பின்பற்றி யாரோ தெரியாமல் வந்துக்கிட்டு இருப்பாங்களே, உன் பிள்ளைகள் தான், உன் பிள்ளைகள் தான். எப்படி காப்பாற்றுவ? பனம்பழத்துக்கும் பலாப்பழத்துக்கும் ஓடணுன்னா உனக்கே தெரியாது, அதுவும் உன்னை பின்பற்றி வந்துக்கிட்டே இருக்கும். நீ செய்தது தான் அது செய்யும். அதுவும் இந்த பலாப்பழத்தை தான் தொடர ஓடும், மூழ்கி போயிடும். அம்மா போகிறா, நானும் போகிறேன். இப்படித்தானே நம்ம போயிட்டோம். எத்தனை தலைக்கட்டா கிறிஸ்து மட்டும் நம்முடைய வாழ்வில் குறுக்கிடலைன்னா, நாம் இன்னைக்கு ஊமையான விக்கிரகங்களை நம்ம நம்பி நாடி எவ்வளவு நம்முடைய வாழ்க்கையை நம்ம நாசமாக்கியிருப்போம். ஆண்டவர் நம்ம மீது வைத்த தமது மிகுந்த இரக்கத்தினால் அக்கிரமங்களிலும் பாவங்களிலும் மரித்து கிடந்த நம்மை உயிர்ப்பித்திருக்கிறார். நம்ம நடக்கையை குறித்து எவ்வளோ ஜாக்கிரதையாக இருக்கணும். உங்களை பரிசுத்த ஆசாரிய கூட்டமாக ஆண்டவர் கட்டி எழுப்பி கொண்டு வருகிறார். ரத்தம் பூசப்பட்டிருக்க வேண்டும். பூசப்பட்டிருங்க பெருவர் இல்லை, கால் பெருவர் இல்லை, வலது கால். வலது வலது வலதுக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்குல்ல, இடது இடது என்பதற்கு விட நீதி, நியாயம், ஒழுக்கம், தூய்மை, கட்டுப்பாடு, வலது. ஆகவே ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். பரிசுத்த ஆசாரிய கூட்டமா ஆண்டவர் கட்டி எழுப்புகிறார். நம்ம சாமானியமானவர்கள் அல்ல, ரொம்ப விசேஷத்தவர்கள். வேதம் என்ன சொல்லுகிறது? வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை பாருங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 1:6. அதில் எழுதியிருக்குது, நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களை நம்மை கழுவி நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கின அவருக்கு மகிமையும் வல்லமையும் என்றென்றைக்கும் உண்டாயிருப்பதாக, ஆமேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 5வது அதிகாரம் வெளிப்படுத்தின விசேஷம் 10வது வசனத்தில் 5:10, எங்கள் தேவனுக்கு முன்பாக எங்களை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கினீர், நாங்கள் பூமியிலே அரசாளுவோம் என்று புதுப்பாட்டை பாடினார்கள். ராஜாக்களும் ஆசாரிகளும் ஆண்டவர் மாற்றியிருக்கிறார். We are royal priesthood. இது ராஜரீகமான ஆசாரிய கூட்டம். நம்ம ஒரு உயர்ந்த பரம்பரையை சேர்ந்தவங்க. நம்ம தரம் ரொம்ப ரொம்ப வசதி. நீங்களும் நானும் ஆராதிக்கக்கூடிய இந்த ஆண்டவராகிய இந்த இயேசு கிறிஸ்து நம்ம என்ன செய்கிறார் தெரியுமா? இதிலிருந்து நம்மை மீட்டுக் கொள்ளுகிறார். நீங்கள் எனக்கு என்னுடைய பரிசுத்த ஜாதி. ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் பரிசுத்த ஜாதி, நீங்கள் ராஜரீகமான ஆசாரிய கூட்டம், நீங்கள் எனக்கு சொந்த ஜனம், நீங்கள் எனக்கு சொந்த ஜனம். என்ன அழகாக இரேஸ் பண்ணி புதுசாக்குறார், மாற்றி அமைக்கிறார். இயேசு கிறிஸ்து புதிதாய் மாற்றுகிறார். புதிய சமூகத்தை அவர் உருவாக்குகிறார். இது இயேசுவால் மாத்திரம்தான் முடியும். ஜாதி ஒழிக்கிறதுக்காக மதம் மாறி அவன் ஜாதி ஒழியவே ஒழியாது. ஜாதி ஒழிக்கணும்னு மதம் மாறுறவங்களுடைய ஜாதி ஒழியாது. ஆனால் நீ கர்த்தரை உண்மையாக பின்பற்றினா அந்த தழும்பு மாறி போயிடும். தழும்பு மாறிடும், இருக்கவே இருக்காது. நீ தேவனுடைய பிள்ளை, நீ தேவனுடைய பிள்ளை. அதாங்க விசேஷம். இயேசு கிறிஸ்துவனுடைய அந்தஸ்தை உயர்த்திட்டார். உன்னுடைய கண்ணியம் உயர்த்தப்படுகிறது. நீ உயர்வானவன். ஆனா இந்த பூமியில தாழ்மையோடு நடக்க வேண்டும். அவர் நடந்தது போல நான் சாந்தமும் மனத்தாழ்வையுமா இருக்கிறேன் அப்படின்னு சொன்னார்ல.
அவரை பின்பற்றி நடக்கிற நம்மளை பற்றி நாம இனி தாழ்வாகவோ தரக்குறைவாகவோ மற்றவருடைய அனுதாபத்தை அள்ளி எடுக்க சுய பரிதாபப்படுகிறவர்களாக நடக்க வேண்டிய அவசியம் கிடையாது. Don't live in self pity. தேவனுடைய கண்ணியத்தை உயர்த்தியிருக்கார். உங்களை ராஜாக்களும் ஆசாரியர்களுமா மாற்றியிருக்கார். அதை நீங்கள் அனுபவிக்க முடியுமா? என் கண்ணியம் உயர்த்தப்பட்டிருக்க நான் அவரோடு கூட உன்னதங்களில் உட்கார செய்தார். அவரோடு கூட ஜெயம் கொள்ளுகிறவனவனோ அவனை என்னுடைய சிங்காசனத்தில் என்னோடு கூட உட்காரும்படி அருள் செய்வேன். அவங்க ஆண்டவர் அப்படி உயர்த்துறார். உங்களை நீங்கள் பரிசுத்தமாக பாதுகாத்துக்கிட்டீங்கன்னா எவ்வளோ முக்கியம். வேதம் என்ன சொல்லுது தெரியுமா? நீங்கள் அவர் உங்களை கட்டி எழுப்பக்கூடிய இந்த நாட்களில் 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 19வது வசனம். ஆகிலும் தேவனுடைய உறுதியான அஸ்திவாரம் நிலைத்திருக்கிறது. அது தேவனுடைய அஸ்திவாரம் பரிசுத்தமானது. கர்த்தர் தம்முடையவர்களை அறிவார் என்பதும் கிறிஸ்துவின் நாமத்தை சொல்லுகிற எவனும் அநியாயத்தை விட்டு விலக கடவன் என்பதும் அதற்கு முத்திரையாயிருக்கிறது. அநியாயத்தை விட்டு விலக கடவன் என்பதும் அதற்கு முத்திரையாயிருக்கிறது. அங்கே ஒரு பெரிய வீட்டில் பொன்னும் வெள்ளியுமான பாத்திரங்களும் அல்லாமல் மரமும் மண்ணுமான பாத்திரங்களும் உண்டு. அவைகளில் சில கனத்திற்கும் சில கனவீனத்திற்கும் உரியது. எல்லா வீட்லையும் அப்படித்தானே? சில பாத்திரங்கள் நம்ம வெளியிலே போட்டிருப்போம், அது கழுவாமலே கிடக்கும். அது ஏதாவது காலகை கழுவுறதுக்காக அந்த டப்பாவை போட்டிருப்போம், அது வீட்டுக்குள்ளே எடுத்து ஒழுங்க உபயோகிக்க மாட்டோம். சிலது ஷோகேஸில் வச்சுருப்போம். வீடுகளில் கனத்துக்குரியது கனவீனத்துக்குரியதுன்னு இருக்குது. ஆனால் தேவனுடைய வீட்டில் இப்படி இல்லைங்க. ஹலோ, தேவனுடைய வீட்டில் இப்படி இல்லை பாருங்க. ஆகையால் ஒருவன் இவைகளை விட்டு தன்னை சுத்திகரித்து கொண்டால், தேவப்பிரியமாய் நடந்து கொண்டால், இந்த வீடுகளில் இருக்கிற மாதிரி கனத்துக்குரியது கனவீனத்துக்குரியதுன்னு கிடையாது. எல்லாருமே கனத்துக்குரியவர்கள். அவன் பரிசுத்தமாக்கப்பட்டதும் எஜமானுக்கு உபயோகமானதும் எந்த நற்கிரியைக்கும் ஆயத்தமாக்கப்பட்டதுமான கனத்துக்குரிய பாத்திரமாயிருப்பான். ஹல்லேலூயா. நீங்க கனத்துக்குரியவர்களா இருப்பீங்க. யாருமே உபயோக சூன்யமா கக்கூசு பக்கத்தில் போடப்பட மாட்டாங்க. எங்கேயோ குப்பை தொட்டிக்கேன்னு அந்த பாத்திரத்தை உபயோகிக்க மாட்டாரு. என்ன விசேஷம்! நம்ம எவ்வளோ ஜாக்கிரதையாக நடக்கணும். நம்ம பரிசுத்த ஆசாரிய கூட்டம், தேவனால் தேர்வு செய்யப்பட்டவர்கள். உலகத்தில் தான் வாழ்கிறோம், எல்லாரோடையும் சேர்ந்து கலந்து இருக்கிறோம். ஆனால் நீ தேவனால் பிரித்தெடுக்கப்பட்டவன். உன் கண்ணியம் உயர்ந்திருக்கிறது. ராஜா வீட்டு பிள்ளை. சாக்கடையில் கிடக்கக்கூடிய சாக்லேட்டை எடுத்து சப்பவே கூடாது. நமக்கு அது கண்ணிய குறை. நம்ம அப்பாவுக்கு ரொம்ப இழிவது. எல்லாரையும் போல நடக்கக்கூடாது, எல்லாரையும் போல பேசக்கூடாது, எல்லாரையும் போல பார்க்கக்கூடாது, எல்லாரையும் போல உடுக்கக்கூடாது, எல்லாரையும் போல முடிவெட்டக்கூடாது, எல்லாரையும் போல அழகுபடுத்தி நடக்கக்கூடாது, எல்லாரையும் போல ட்ரெஸ் பண்ணக்கூடாது. எல்லாவற்றிலையும் சுண்டுனா ரத்தம் தெரிக்கிற மாதிரி பார்க்கும்போதே தேவ பக்தி வெளிப்பட வேண்டும். அல்ல, தேவ பக்தி வெளிப்பட வேண்டும். எல்லாவற்றிலையும் எங்க இருந்தாலும் சரி தேவ பக்தி வெளிப்பட வேண்டும். எதை செய்தாலும் தேவநாம மகிமைக்காக செய்ய முடியுமா? புசித்தாலும் குடித்தாலும் எதை செய்தாலும். அப்படின்னா முட்டையடிக்க போவீங்களா? கிடா வீட்டுக்கு போயிடுவீங்களா? எதை செய்தாலும் யோசிங்க. கர்த்தர் உங்களை குறித்து ரொம்ப வைராக்கியமாக இருக்கார். அவர் நம்ம மேலே ரொம்ப வைராக்கிய வாஞ்சியாக இருக்கிறார். ரகசியமாக உலகத்தை ரசிக்கக்கூடாதுன்னு அவர் விரும்புகிறார். ஒரு மனைவி மேலே புருஷன் வைராக்கியமாக இருக்கிற மாதிரி, ஒரு மனைவி புருஷன் மேலே வைராக்கியமாக இருக்கிற மாதிரி
தேவன் நம்ம மேல வைராக்கியமா இருக்கிறார். பிரிந்து வாருங்கள். அதுதாங்க அந்த பரிசுத்தம் தான் முத்திரை. அதுதான் முத்திரை. தேவனுக்குரியவர்கள் இதுல இருந்து அசுத்தங்களை விட்டு பிரிஞ்சு வந்திருப்பாங்க. அதுதான் முத்திரை. யோசிப்பார், உன் பேச்சு, உன் நடவடிக்கை, உன் செயல்பாடுகள் எப்படி இருக்கு? தேவன் உன்னை தொட்டிருக்கிறாரா? உன்னை மாற்றம் செய்கிறாரா? மாற்றம் செய்த பிறகு உன்னை கட்ட நீ விடுறியா ஆண்டவருக்கு? அவர் தாங்க கட்டுறாரு. உன்னை கொஞ்ச நாள் அங்கே வச்சிருந்து அப்புறம் நீ ஒழுங்கா இல்லை, எனக்கு முடக்க ஏற்கு மாறா கிடக்கிற அப்படின்னா உன்னை தங்கிட்டு தள்ளி போட்டுற மாட்டாரு? இன்னொரு கல்லை அங்கே வைக்க மாட்டாரா? யோசித்து பாருங்க. என்னதான் செய்ய முடியும்? ஏற்கு மாறா இருந்த அந்த கட்டடத்துக்கு ஒழுங்கு என்ன, அழகு என்ன? இந்த சபையை நம்ம பார்க்கும்போது கட்டட இடிபாடுகள் நொறுங்கி கிடக்குது பாருங்க. அது மாதிரி ஒண்ணுக்கு ஒன்று சேர்க்கை இல்லாத கற்களாக தான் இது தெரியுது நமக்கு. ஆனா இந்த ஆராதிக்கக்கூடிய ஜனங்கள் மத்தியிலிருந்து ஆண்டவர் விசேஷமா செலக்ட் பண்ணி தம்முடைய உண்மையான பிள்ளைகளை ஒரு மாடியாக இசைவா கட்டி அமைச்சுக்கிட்டு வர்றாரு. கண்ணுக்கு தெரியாத ஒரு சபையை ஆண்டவர் கட்டி எழுப்பி கொண்டிருக்கிறார். அதுல நீ ஒரு சின்ன கல்லா, ஜீவனுள்ள கல்லா இருப்பியா? ஆண்டவருடைய நாம மயப்படும்படி பரிசுத்தமா வாழ்வியா? யோசிப்பார். கர்த்தர் பிரியமா வாழுங்க. அதற்காக தான் கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். பரிசுத்தம் தான் அதற்கு முத்திரை. பிரிந்து வாருங்கள். நாம் பிரித்தெடுக்கப்பட்டவர்கள். அதுதான் தேவனை மகிமைப்படுத்தும்.